ஓம் சிவாய நம. இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஓர் ஆன்மாவாகும். ஆன்மா மறுபிறவி எடுத்துக்கொண்டேதான் இருக்கும். முந்தைய பிறவிகளில் செய்துள்ள பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிக்கவே ஆன்மா மறுபிறவி எடுக்கிறது. அந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களையே கர்மவினை என்கிறோம். நமது கர்மவினை பயனுக்கு ஏற்பவே நமது பிறப்பு அமையும். ஏனென்றால் உன் செயலுக்கு நீயே பொறுப்பு. தினை விதைத்தவன் தினையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான் அல்லவா? மேலும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் என்ற மாமேதை கூறியிருப்பதை கவனியுங்கள். எனவே இந்த பிறவியில் நமக்கு ஏற்படும் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஏமாற்றத்துக்கும் தாழ்வுக்கும் கடவுள் காரணமல்ல, நவகிரகங்கள் காரணமல்ல, வேறு யாரும் காரணமல்ல. எல்லாவற்றுக்கும் நாமே காரணம். நமது கர்ம வினையே காரணம்.